தேசிய விருதுல அதிருப்தி இருக்கிறதா வைரமுத்து அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அயோத்தி, ஆடு ஜீவிதம் போன்ற படம்லாம் தேசிய விருதுல இடம்பெறல அப்படின்னு சொல்லி. எனக்கு வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் ஆகணுமா? உங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லையா? வைரமுத்துவை தான் கேட்கணுமா? உங்க தப்பு இல்ல, உங்களை கேட்க வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்ஷன் வரணும், நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. தேவையா? நிஜமா சொல்லுங்க, தேவையா? 7 வருஷமா இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கேஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த பத்தியோ இல்ல டப்பிங் யூனியன் இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா? அவர் ரீதா சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க ஊர்வஷி மேம் பத்தி பேசல, நீங்க வைரமுத்துவை பத்தி பேசுறீங்க. வாட் இஸ் த பாயிண்ட்? வை ஆர் யூ ட்ரிகரிங்? வை? டெல் மீ, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் அ சேலரி அவுட் ஆஃப் திஸ்? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் கேட்கிறேன். வாட் இஸ் த பாயிண்ட்? இதை ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரினார் சின்மை, சிறுகடித்தார் சின்மை, சாவடிச்சார் சின்மைன்னு போடுவீங்க. சாணக்க சானா, சீனாக்கு சீனா. முடிஞ்சிச்சா? இன்னைக்கு முடிஞ்சிச்சா டிஆர்பி? ஓகேவா? ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமா? நான் கம்ப்ளீட்டா அந்த நியூஸ் ஃபாலோ பண்ணல. பட் எனக்கு என்னன்னா, ஆனஸ்ட்லி ஓவர் நைட் ஒரு வேலை இழந்து வேலை இல்லாம இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். அண்ட் அந்த தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் ஆனஸ்ட்லி அந்த கூட அந்த அப்டேட்ஸ் நான் ஷாலின் அவங்களோட போஸ்ட பார்த்து தான் நான் படிச்சேன். அன்னைக்கு அவங்க பயங்கர வெயில் இருக்கிற அந்த வெக்கையிலையும் வெயிலையும் அவங்க பாவம் என்ன கேக்குறாங்க? வேலை வேணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட வேலையை கொடுக்கணும் தான் கேக்குறாங்க. கொடுத்துடலாமே. நிறைய பேர் அங்க பெண்கள் சிங்கிள் பேரண்ட்ஸ், தே ஆர் தி ஒன்லி ஃபேமிலிக்கு அவங்க தான் ஒன்லி சோல் பிரெட் வினர். அப்படிங்கிற போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ என்னால் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது. ஷாலின் ஆஸ்ட் ஃபார் வாட்டர் கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்கன்னு. என்னால் அதை பண்ண முடிஞ்சது. அன்னைக்கு அந்த கடவுள் அதை நடத்தி வச்சாரே தவிர ஐ ரியலி ஹோப் அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சரியான வேலை, அவங்களுக்கு அந்த வேலைக்கான ஊதியம் அண்ட் அதுக்கான அந்த இது எல்லாமே கிடைக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஆன் கிரவுண்ட் வேலை பண்றவங்க, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ற விவசாய தோழர்கள் ஷாலின் மாதிரி நிறைய பேர் ஆன் கிரவுண்ட் இருக்காங்க. நம்மள மாதிரி கொஞ்சம் if you are able to amplify their voices, அவங்களோட எஃபர்ட், அவங்களோட சப்போர்ட், அவங்களோட ஆன் கிரவுண்ட் ஒர்க்கோட அந்த இம்பார்ட்டன்ஸை வெளியில எடுக்காம நம்ம எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. பரவாயில்ல சார், நம்ம இப்போதைக்கு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர் இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. பெண்கள்ல முக்காவாசி பேருக்கு பிரெஸ்ட் கேன்சர் அவங்க ஸ்கிரீன் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுது. அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் நம்மளோட ஹெல்த்தை, நம்மளோட வெல்னஸ் ஏதாவது ஒரு தலைவலினாலும், உடம்பு சரியில்லைனாலும், ஜுரம்